வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் ரிலேஷன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி 2 பார்ட்டாக பிரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஷீட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவீங்க. ஆல் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கீமிங்க்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பண்டில் நம்பரு, பேக்கெட் நம்பரு, ஸ்கிரிப்ட் நம்பரு, கேம்ப் நம்பர் எத்தனை, அதே மாதிரி டோட்டல் மார்க். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு 34 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸாகவும் கொஸ்டின் வைஸாகவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ ஏஇ தான் அந்த பேப்பரை வேல்யூஷன் பண்ணுவாங்க. எஸ்ஓசி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கரெக்டாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி அகைன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 35க்கு 34 மார்க் பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லி இந்த ப்ரெசன்டேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷனை பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே 8 1 மார்க் வந்து ரைட் வாங்கல, 1 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 மார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மார்க் போயிருக்கு. சரிங்களா? 2 மார்க்கு சைப்ரிட் எழுதியிருக்காங்க. ஸோ சைப்ரிட்டுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சைப்ரிட் இஸ் அப்டேண்டட் இன் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வேர் எக்ஸ்பிளான்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் செல். ஸோ 2 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி யூசஸ் ஆஃப் சீட் பால். ஸோ சீட் பாலுக்கான டெஃபினேஷனும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. Seed balls are used to make the afforestation barren area easily for scatting and seeds toss directly for without for the planting trees manually. ஸோ கரெக்டாக எழுதுறதுனால கரெக்டான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ என்னென்ன என்சைம்ஸ் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 தான், ஆனால் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. டிஎன்ஏ லிகேஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோ நியூக்ளியஸ், அதுலேயே எக்ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க்கை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் கீ பாயிண்ட் தான் மெயினாக வந்து எதிர்பார்த்து பேப்பர் ரிலேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் as a methods of farming without usage chemicals, fertilizers, environmental affecting pesticides, fungicides, weedicides by using alternative biological agents and biological inoculants. The bacterial culture is other biological association increase for in yield, productivity, crops and resistant and diseases, pest and rest or increase for the soil fertility, nutrient. ஸோ கரெக்டாக எழுதுனால 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்த செக்ஷன் 3ல ஹேபிட்டட் நீஸ். It is a physical space occupied by organism. It is a functional space occupied by the organism. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் ecosystem. Many organism can be same habitat. Each niche is a specified only particulars. Habitat specificity exhibited by the organism. Organism variety for the needs of season. ஸோ 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காங்க, அதை அடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த விச் இஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டட் ஃபார் த சச் as CO2, methane, CFC. The absorb the radiant in far from the increase for the temperature of the earth surface. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா பாட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க்கு எங்கேயுமே மார்க் போகலை, 1 மார்க் மட்டும்தான் மார்க் போயிருக்கு. அதே மாதிரி இந்த பை சார்ட் போட்டிருக்காங்க எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்குது. அதே மாதிரி பிபிஆர் எழுதியிருக்காங்க பாருங்கள். பிபிஆர் இஸ் 322. பிளாஸ்மிட் இஸ் ரீசென்ட்லி ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் விச் இஸ் யூஸ்டு டு now is for most cloning experiment. It is for widely used in plasmid cloning experiment. It is about for the 4661 base pairs. P-ங்கிறது வந்து plasmid, P-ங்கிறது Bolivar, R-ங்கிறது Rodriguez, who is scientific development for the plasmid. One of the plasmid is discovered for the particular usage them. ஸோ டயக்ராம் போட்டிருக்காங்க. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி இன் பாலன் டியூப் இன் ஓவியூல். ஸோ இது கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எழுதுனால 5 மார்க் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் என்ட்ரி த பாலன் இன்டு த ஓவியூல்ஸ் ஃப்ரம் ஸ்டிக்மா பாசிங் த்ரூ ஃபார் த ஸ்டைல் த என்டையர் ஓவில்ஸ் ப்ரோகேமி, செலோசோகேமி, மியூசோகேமி. ப்ரோகேமிங்கிறது வென் த பாலன் டியூப் என்டர் இன்டு த ஓவில் ஃபார் போர்ஸ் ஆஃப் ஓப்பனிங் மைக்ரோபைல். மைக்ரோபைலில் வந்து பார்த்தீங்கன்னா போலன் போகுது. அதே மாதிரி செலாசா காமிங்கிறது வென் போலன் டியூபி என்டையர் த ஓவில்ஸ் இஸ் த்ரூ த செலாசா நவுன் ஆஸ் செலாசா கேமி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசோ கேமி த போலன் டியூப் என்டர் இன்டு த ஓவில்
த்ரூ ஃபார் த இன்டெக்மெண்ட், சூளுரை மூலமாக போகுது. ஸோ இந்த மாதிரி அழகாக டயக்ராம் எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹவு டு ப்ரொடக்ட் ஈகோ சிஸ்டம், ஸோ இது புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதியிருக்காங்க. 5 மார்க்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. Provide various ecological service in method for as well as another is animal and organisms for the survival of well-being. The due to the sum of the natural climatics in anthropogenic activities example affect for the which is caused in biodiversity various resource increase for the warming the maintaining for a decrease in global warming. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிக்கான அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அவங்க நீட்டாக கஷ்டப்பட்டு அழகாக எழுதியிருக்காங்கன்னு. ஸோ மார்க்குங்கிறது எங்கேயுமே அவங்களுக்கு போகல, 1 மார்க்கில் மட்டும்தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய அந்த பொதுத் தேர்வில் இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா முடித்த வரைக்கும் எந்த ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணல. ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேஜில் 1 மார்க்குக்கு மட்டும்தான் மார்க் போயிருக்கு. 8 1 மார்க்கில் ஒரு 1 மார்க்குக்கு மட்டும்தான் மார்க் போயிருக்கு. மற்ற எல்லாமே எப்படி புக்கில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாட்னிக்கு பார்த்தாச்சு, அடுத்து நம்ம ஜுவாலஜிக்கு பார்க்கலாம். ஸோ ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பயோஜுவாலஜி. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா 34 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேஜ் வைஸாகவும் பக்க வைஸாகவும் 34 வாங்கியிருக்காங்க. 35 கொடுத்துட்டு அதை மறுபடியும் அடிச்சுட்டு 34 மாற்றிருக்காங்க. ஸோ இதில் மார்க் போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8க்கு 8 வாங்கிட்டாங்க இவங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓவலைசேஷன்லேயுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, கரெக்டாக வந்து 2 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் போயிருக்கு. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு, மற்றபடி எதுலேயும் 1 மார்க் போகல. ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டிக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்டை எல்லா வீடியோலுமே அதை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் பொது தேர்வுக்கு தயாராகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி செக்ஷன் 3ல் 3 மார்க் டவுன் ரெஃப்ளெக்ஸ். ஸோ ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, மார்க் குறைக்கல இதுக்கும். அதே மாதிரி பனிக்குடை துளைப்புக்கும் வந்து 3 மார்க்கை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செக்ஸ் லிங்க்டு இன்ட்ராக்ஷன்ஸ் இன்ஹிடன்ஸ். ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க ஜுவாலஜி பேப்பர் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நீட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மெயினாக பயாலஜி கீ பாயிண்ட்டு ப்ரெசன்டேஷன், கீ பாயிண்ட் எழுதி அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அதுதான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஜுவாலஜி ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் யூஸ்ட் இன் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர். ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ், த கெமிக்கல் பயோஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் ஃபங்கிசைட்ஸ் யூஸ்டு டுடே ஃபார் ஹேவியா ட்ரோமெண்டஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆஸ் வெல் அஸ். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எப்படி வரப்போகக்கூடிய உயிரியல் பொது தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னு. ஸோ மறக்காது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்டு 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நம்ம நிறைய அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்.